ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் மறுபடியும் அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மோடு கூட பேசப்போகிற ஒரு நேரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யூடியூப் மூலமாக, இன்னும் ஃபேஸ்புக் மூலமாக, இன்னும் நிறைய டிவி சேனல்ஸ் மூலமாக என்னோடு கூட இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வாரத்தில், இந்த மாத முடிவுக்குள்ளாக நம்ம அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. கடந்த ஆல் நைட் ப்ரேயரில் இருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம், நாம் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும், நாம் அதை ஜெயித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எளிதாய், அதாவது ஈஸியாக நாம் சுதந்திரிக்க முடியும் என்பதை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள் ஒரு பயங்கரமான ஒரு கொடிய நாட்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறதுனால, நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனால இம்மட்டும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவரை, ஒருவேளை சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை மறந்திருந்தா கூட ஆண்டவர் நம்மை மறக்காமல் நம்மை ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல அவர் நம்மை தேற்றி அரவணைத்து வருகிறபடியால் நாம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரித்து அவரை துதித்து நாம் ஆராதித்து வழிநடத்தி வருகிற தேவனை நாம் துதிக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். செய்தியின் முடிவில் நம்மோடு கூட சகோதரர் இணைந்து ஜெபிக்க வருவார்கள். ஆகவே நம்ம தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில் அப்பா, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேச போகிறீங்க. இம்மட்டும் நீங்கள் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வரீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரம், உம்முடைய பரிசுத்த இரத்தம் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து நடத்துங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்கள் அவர்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள் கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் நாம் வாசிக்க வேண்டிய ஒரு வசனம் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எண்ணாகமம் 13:30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி சொன்ன வார்த்தை தான், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று வைத்திருந்த ஆசீர்வாதங்களை மோசே ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று ஜனங்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் போய் அந்த இடத்தை பார்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை வேவு பார்க்க அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி போய் அவர்கள் பார்த்து விட்டு வரும்பொழுது மற்ற கோத்திர பிதாக்களாகிய ஒரு 10 பேர், அந்த இடம் நல்ல இடம்தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனால் அங்கு ராட்சச பிறவிகளை நாங்கள் கண்டோம், ஆகவே நம்மால் அங்கே போக முடியாது என்று அவர்கள் வித்தியாசமாக பேசினார்கள், நெகட்டிவாக பேசினாங்க. ஆனால் காலேப் அவர்களை எல்லாரையும் பார்த்து, இல்லை, நாம் அதை சுதந்திரித்து கொள்ளலாம், உடனே போய் சுதந்திரித்து கொள்ளலாம், அது எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆல் நைட் ப்ரேயரில் கூட இதை வைத்து தான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். அப்போது அந்த எப்படி எளிதாக ஜெயிப்பது,
அல்லது எப்படி எளிதாக சுதந்திரித்துக் கொள்வது என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்த்தோம். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். விசுவாச வார்த்தைகளை நாம் வாழும் பொழுது அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ பர்டிகுலராக நம்ம பார்க்குற காரியம் இந்த காலேப் என்ற மனிதன் அவ்வளவு ஆச்சரியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாக மோசேயினிடத்தில் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், எளிதாய் ஜெயிக்கலாம் என்று அவ்வளோ தைரியமாக பேசின இந்த காலேபுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். யோசுவா 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோசுவா 14:13 வாசிக்கலாமா? அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இந்த யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். இந்த எப்ரோன் என்று சொல்லும் பொழுது 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு மலை நாடு. ஒரு மலை நாடு. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் நிறைய மலைகள் உண்டு. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உடைய தேசம். அப்போ மலைகள் நிறைய உண்டு. அப்போ இங்கே பார்க்குறோம், இந்த காலேப் பர்டிகுலராக கேட்குறான் யோசுவாவின் இடத்துல, எனக்கு இந்த மலை நாட்டை தாரும் என்று கேட்ட பொழுது யோசுவா காலேபை ஆசீர்வதித்து அந்த மலை நாட்டை எப்ரோனை சுதந்திரமாக கொடுத்தான். யோசுவா கொடுத்தான், காலேப் அதை சுதந்திரித்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மலை நாடு என்று சொல்லும் பொழுது ஹை பிளேஸ் அல்லது மவுண்டன் டாப் என்று சொல்லலாம் இல்லையா? ஒரு உயர்ந்த இடம், ஒரு அருமையான பசுமையான ஒரு இடம், ஒரு அமைதியான ஒரு இடம், ஒரு சமாதானமான ஒரு இடம். பனிகள் அங்கு பனிகள் பெய்து அதில் மூடி இருக்கிற ஒரு இடம் தான் அந்த மலையின் மேலே. ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதுமே மலை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு உயர்ந்த ஒரு நிலைமையை குறிக்கிறது. அது ஒரு உயரமான ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, ஒரு மேலான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு உயர்ந்த மலைக்கு போனார். அந்த உயர்ந்த மலையில போகும் பொழுது ஆண்டவர் மறுரூபமானார் என்று சொல்லுகிறது இல்லையா? மலையில ஏறுவதற்கு கடினமாக இருந்தாலும் அந்த மலையில போகும் பொழுது அந்த அனுபவம் ஒரு மேலான அனுபவம். அதனால தான் அந்த மலையில, உயர்ந்த மலையில போய் ஆண்டவர் மறுரூபமானார். இன்னும் பார்க்கிறோம், மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சீனாய் மலையின் உச்சிக்கு வா, அங்கு வரும்பொழுது நான் உனக்கு கற்பனைகளை கொடுப்பேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடக்கணும், எப்படி வாழணும் என்று அழகாய் நான் கற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த இடமும் மலை உச்சி தான், ஒரு உயரமான ஒரு இடம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் ஆண்டவர் உயர எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு எல்லா சீஷர்களும் ஒரு உயர்ந்த ஒரு மேல் வீட்டறையிலே அவர்கள் கூடியிருந்த பொழுது அவர்கள் மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். அதுவும் ஒரு உயர்ந்த மலையில தான், ஒரு உயர்ந்த வீட்டில் தான். மேலறை என்று சொல்லும் பொழுது ஒரு அப்பர் ரூம், அதாவது மேலான ஒரு இடம். இங்கு பார்க்கிறோம், காலேபுக்கு நிறைய இடங்கள் இஸ்ரவேல் தேசம் முழுவதுமே எல்லாரும் சுதந்திரித்தாலும் இந்த காலேப் அந்த விசேஷித்த அந்த மலை நாட்டை சுதந்திரித்தான் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ மலை நாடு என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும், நான் இப்போ உங்களுக்கு சொன்னது போல, ஒரு மேலான அனுபவம், ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம். எல்லாருக்குமே உயர்வான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் மேலே 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 போகணும், அப்படி தான் ஆசையாக இருக்கும். ஆனால் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். மேலே போனோம்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இங்கு பார்க்கும் பொழுது யோசுவா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போமா? யோசுவா 14:12 வசனம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும்
அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். 40 வருடங்களுக்கு முன்பு இதே இடத்தை வந்து வேவு பார்த்த பொழுது மோசேயினிடத்தில் சொன்னார்கள், இந்த இடத்தில் ஏனாக்கியரின் புத்திரரை கண்டோம், அவர்கள் ராட்சசர்கள் என்று சொன்னாங்க. அப்போ இவர் சொல்லுகிறார், அங்கு ராட்சசர்கள் இருப்பார்கள், ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறார்கள், அவர்களை போய் அவர்களோடு யுத்தம் பண்ணி தான் இந்த மலை நாட்டை பிடிக்க வேண்டும். அப்போ ஒரு உயர்ந்த இடத்தை அனுபவிக்க வேண்டுமானால், உயர்ந்த இடத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய ராட்சசர்கள் இருப்பார்கள், நிறைய ஏனாக்கின் புத்திரர் இருப்பார்கள். ஆனாலும் இவர் சொல்லுகிறார், எனக்கு அந்த இடத்தை தாரும், நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி கேட்டு அந்த இடத்தை சுதந்திரமாக பெற்றான், எப்ரோன். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்நாள் வரைக்கும் அந்த எப்ரோன் காலேபுடைய குமார் சந்ததிகளுக்கு அது சுதந்திரமாயிற்று. ஆமென். இந்த எப்ரோனை குறித்து நான் சொன்னேன், அது ஒரு மலைநாடு, உயரமான ஒரு இடம், ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த எப்ரோனை குறித்து இன்னும் நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா, ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ எழுந்து இந்த இடத்தை விட்டு நீ போ, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கானான் தேசத்தை தருவேன், அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசம் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்ன பொழுது ஆபிரகாமோடு கூட லோத்தும் வந்தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் லோத்துவை பிரித்தார். லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை வந்து லோத்து அவர் மாறி வேற இடத்துக்கு போய்விட்டார். ஆனால் இந்த ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் எழுந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போனார். அதாவது கானான் தேசம் அப்பொழுது, அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் தேசமாய் மாறினது. அப்போ அந்த கானான் தேசத்தில் போய் ஃபர்ஸ்ட் போய் அவர் சேர்ந்த இடம் எப்ரோன். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்ந்த இடம் எப்ரோன். இந்த எப்ரோனில் இருக்கிற ஒரு மக்பேலா என்ற ஒரு இடத்தை தான் இந்த ஆபிரகாம் வாங்கி, அதில் தான் ஆபிரகாம் சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபு, லேயாள் இவருடைய கல்லறை பூமியெல்லாம் அங்கே தான் இருக்கிறது. அப்புறம் முற்பிதாக்களுடைய ஸ்பெஷலான இடமே இந்த எப்ரோன். ஆமென். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்டணம் இந்த எப்ரோன். அதனால தான் இந்த காலேப் கேட்குறாரு, எனக்கு அதை தாங்க, அது உயரமான இடம், ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம், மேலான ஒரு இடம். இன்னொன்று, முற்பிதாவாகிய ஆபிரகாம் முதலாக அந்த கானான் தேசத்தில் என்டர் ஆன உடனே ஃபஸ்ட்டு கூடாரம் போட்ட இடமும் அதுதான். அதுக்கு பிறகு நிறைய இடங்களுக்கு போனாலும் கடைசியில் திரும்பவும் எப்ரோனில் வந்து அங்கே தான் அவர் புதைக்கப்பட்ட இடம். அதனால அது எனக்கு ஒரு ஸ்பெஷலான இடம், எனக்கு அது வேண்டும் என்று கேட்டான். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க, அப்பாவுடைய அந்த வீடு ஒரு சிலருக்கு ஒரு கிரேசியாக இருக்கும் இல்லையா? எனக்கு எங்கள் அப்பா இருந்த வீடு வேணும், எனக்கு எங்கள் அப்பா கட்டின வீடு வேணும். ஒரு சிலருக்கு எங்கள் அப்பா வாங்கின, அப்பா பயணம் பண்ண அந்த கார் வேணும். சிலருக்கு எங்கள் அப்பா பயன்படுத்தின அந்த செல்ஃபோன் வேணும், எங்கள் அப்பா கடைசியாக போட்ட அந்த வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உலக பிரகாரமான தகப்பனுடைய அந்த ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசை. இந்த காலேபுக்கும் ஒரு ஆசை, எனக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உயரமான அந்த இடம் வேண்டும். இன்னொரு பக்கம் எங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் முதலாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், முதலாக ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணின அந்த முற்பிதாவாகிய ஆபிரகாம் இருந்த அந்த எப்ரோன் எனக்கு வேண்டும். அங்கு ஏனாக்கியர் இருக்கலாம், ராட்சசர்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு அதை சுதந்திரமாய் கொடுப்பார், நான் அதை எளிதில் சுதந்திரித்துக் கொள்வேன், அந்த ராட்சசர்களை எளிதாக ஜெயிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்தை கேட்டு வாங்கி அதிலே காலேப் குடியிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்கென்று சில உயர்ந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உயர்ந்த சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அதே ஆசீர்வாதங்கள் நமக்கும் சொந்தம் அல்லவா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய, ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததிகள் ஆகிய ஆண்டவர் சிலுவையில தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினதினால நம்மை ஆபிரகாமின் பிள்ளைகளாய் சந்ததியார் மாற்றியிருக்கிறாரே, அவர்களுக்கு அந்த சுதந்திரம் சொந்தம் அல்லவா? அப்போ நமக்கும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த உயர்ந்த அனுபவத்தை, அந்த உயரமான ஆசீர்வாதங்களை நமக்கும் சொந்தமாக்கி கொள்ள முடியும். முற்பிதாவாகிய ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, யோசேப்பு எல்லாரும் வாழ்ந்த அந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாக கொடுக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும். நாம் சீக்கிரம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வேன். இன்னைக்கு ஒருவேளை என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே என்னவோ எப்ரோன் அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு இருக்கிற வாழ்க்கையில் அப்பா, என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். ஆண்டவரே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எங்களுக்கு ஒரு சுதந்திர பாகமே கிடைக்கலப்பா. எங்களுடைய சுதந்திரத்தை கூட மற்றவங்க திருடிட்டுறாங்க. ஒருவேளை சொந்த பந்தங்கள் திருடி இருக்கலாம், அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நம்முடைய சுதந்திரத்தை அபகரித்து இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு சுதந்திரவாளி இல்லையே, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையாக இருக்கிறதே அப்பா, எனக்கு திருமணம் தடையாக இருக்கிறதே, வேலை இல்லையே, இப்படி நிறைய சுதந்திரங்கள். அதாவது சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது ஒரு பிளெஸ்ஸிங் என்று சொல்லலாம். அநேக பிளெஸ்ஸிங் எனக்கு தூரமாகவே இருக்கிறதே, என்னால் அதை சுதந்திரித்து கொள்ள முடியலே. அது அப்படியே ஒரு மலை மாதிரி உயரத்தில் இருக்கிறது மாதிரி இருக்கிறதே. அதை அடைவதற்குள்ள ஏகப்பட்ட ஏனாக்கின் புத்திரர் போல நிறைய ராட்சசர்கள் இருக்கிறாங்களே, பல தடைகள் வருகிறதே. எப்படி இந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்து கொள்வது ஆண்டவரே? ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எளிதாய் ஜெயிக்கலாம், எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம், உடனே சுதந்திரிக்கலாம்னு சொல்கிறீங்களே. எத்தனை நாட்களாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், எத்தனை நாட்களாக போராடி கொண்டிருக்கிறேன், எத்தனை நாட்களாக என்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக, பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறேன் அப்பா. ஏன் என்னால் இன்னும் அனுபவிக்க முடியலை? ஏன் என்னால் அதை சுதந்திரித்து கொள்ள முடியலை? ஏன் என்னால் நிம்மதியாய் சமாதானமாய் அந்த வீட்டில் வாழ முடியலை? வீடு கட்டி இருக்கிறோம், ஆனால் வீட்டில் நிம்மதியாக வாழ முடியலை. வீடு கட்ட துவங்கி இருக்கிறோம், ஆனால் அது பாதியில் நிற்குது. வாடகை வீடுதானால கூட ஒரு இரவு கூட நிம்மதியாய் தூங்க முடியலையே. ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியலையே, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியலையே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். நாம் எளிதாய் ஜெயித்து சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். எப்படி காலேப் அந்த மலை நாட்டை சுதந்திரித்தானோ, எப்படி அந்த காலேப் அந்த முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை அவன் சுதந்திரித்து கொண்டானோ, அதே போல நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் சில காரியங்களை வேகமாக, ஏன்னா டைம் இல்லாததுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்லாரும் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 13:6 வசனத்தை நாம் வாசிப்போம். எண்ணாகமம் 13:6. சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத். எண்ணாகமம் 13:6. யூதா கோத்திரத்தில் எப்புனோயின் குமாரன் காலேப். ஆமென். யூதா கோத்திரத்தின் எப்புனேயின் குமாரன் காலேப். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு மனிதராக தெரிந்தெடுத்து 12 கோத்திரத்துக்கும் 12 பேரை கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க அனுப்புகிறார் மோசே.
ஆண்டவருடைய வார்த்தையின்படி. அப்போ இந்த யூதா கோத்திரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் காலேப். ஆமேன். இந்த காலேப் யார் என்றால், இந்த காலேப் யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன். ஆமேன். இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரங்கள் இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் கோத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், யூதா என்றாலே அது ஒரு ஆளுகை குறிக்கிறது. யூதா கோத்திரத்தில் தான் யூதா ராஜசிங்கமாகிய ஏசப்பா பிறந்தார். இந்த யூதாவில் இருந்துதான் ஒரு செங்கோல் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதாவில் இருந்துதான் ஒரு ஆளுகிறவர் புறப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யூதா என்றாலே ஒரு ஸ்பெஷல் கோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஸ்பெஷல் வந்த கோத்திரமாக இந்த யூதா மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த யூதாவுக்கு பெயர் வைத்த அவனுடைய தாயாகிய லேயாள் ஆண்டவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காலேப் அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்கை அவன் அனுபவிப்பதற்கு சுதந்திரிப்பதற்கு காரணம் என்ன என்றால், அவன் பிறந்த அந்த கோத்திரம் யூதா. ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் காலேப். யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள்தான் யூதா கோத்திர சந்ததி. ஆமேன். அப்படி துதிக்கிறவர்கள் உயர்ந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டுமா? இதுவரைக்கும் போராடி அழுது ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க வாசல்கள் உங்களுக்காக திறக்கும். துதிக்க தடைகள் மாறும். அது நமக்கு தெரியும். எரிகோ மதில் முன்பாக தடையாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்த பொழுது அந்த தடை மாறினது. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கானானியர் எதிர்த்து வந்த பொழுது யார் முதலாவது எழும்பி செல்ல வேண்டும் யுத்தத்துக்கு என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா முதலாவது எழும்பட்டும். யூதா எழும்பினதுனால அந்த கானானியர் அழிக்கப்பட்டார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாக நிறைய சத்துருக்கள் வந்த பொழுது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்கள் ஒருவரோடொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு போராடியும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? எனக்குன்னு இந்த ஆசீர்வாதம் குறிக்கப்பட்டது தெரிகிறது, ஆனால் அதை சுதந்திரிக்க முடியலையே என்று வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து துதிக்க துவங்குங்க. நீங்க யூதா சந்ததியாய் மாறுங்க. யூதா கோத்திரத்தின் சந்ததியாய் மாறுங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிக்க உங்களுடைய முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்து போவார்கள். அது மாத்திரமல்ல, நீங்க துதிக்க தடைகள் மாறும். எல்லா தடைகளும் நொறுங்கி போகும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க துதிக்க ஆரம்பிங்க. என்னுடைய அம்மா அந்த நாட்களில், இப்போ தான் நமக்கு துதியை பற்றிலாம் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆனால் அவங்க மரித்தே கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் ஆகிறது. அதற்கு முன்பாக நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே அவங்க வாயில் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க வேலை செஞ்சாலும், பாத்திரம் கழுவினாலும், துணி துவைச்சாலும், என்ன வேலை செஞ்சாலும் அவங்க வாயில் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணாலும், நடந்தாலும், போனாலும், படுத்தாலும், இடையில எழும்பினாலும் நம்ம ஸ்தோத்திரம் நம்முடைய வாயில் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி பலிபீடத்தை நம்ம செலுத்தணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து, யாக்கோபை குறித்து, ஈசாக்கை குறித்து நீங்க பாருங்களேன். அவர் ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு இடத்துல தங்கும் பொழுதும், தனக்கு கூடாரம் போடும் பொழுது ஒரு பலிபீடத்தை அவர் கட்டுவார்கள். ஆமென். காரணம் என்ன? எனக்கு ஒரு வீட்டில் இந்த இடத்துல தங்க வைக்கிறார், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஆண்டவருக்கு சுகந்த தூபங்களை நான் செலுத்தணுமே, தூப வர்க்கத்தை நான் செலுத்தணுமே.
ஹல்லேலூயா. அப்ப துதியை செலுத்தணும். ஆமென். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தாவீது ராஜா சொல்றது போல எல்லா காலத்திலும் அவர் துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும். எல்லா காலத்திலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் அவரை நான் துதிப்பேன். ஆமென். ஆன்லைன் பிரேயர்ல கூட எந்த காலத்திலும் இந்த பாடலை பாடும் பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இல்லையா? அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நீங்கள் மாறினா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள், தடைகள் மாறி நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அதனால் இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து, அப்பா நான் துதிக்கிறவர்களாக என்னை மாற்றுங்க, நான் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோசுவா 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? 14:8 வசனம். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அடுத்த வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். 14ஆம் வசனம். ஆதலால் கேனாசீனான எப்புனையின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. காலேபுடைய வாழ்க்கையில அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு, எப்ரோனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, எளிதாய் ஜெயிப்பதற்கு காரணம் என்னன்னா கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உத்தமமாய் பின்பற்றணும். அதாவது பிளேம்லெஸ் என்று சொல்லப்பட்டிருக்கும். நிறைய ஆங்கில வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கு மீனிங் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது உண்மை, இன்னொரு பக்கம் உத்தமம். இப்போ உத்தமமாய் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஹோல் ஹார்ட்டடாக நம்ம ஆண்டவரை நம்ம பின்பற்றணும். முழு இருதயத்தோடு உத்தமமாக, குறையற்ற விதத்தில், கரையற்ற விதத்தில், பரிசுத்தமாக அவரை தவிர வேற யாரும் அந்த இடத்துல வைக்க முடியாது, ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட கர்த்தரை பின்பற்றினவன் இந்த காலேப். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தேவைகளுக்காக பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவரை தேடுகிற கூட்டம் உண்டு. ஆனால் நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு என்ன தருவார், நான் 1 மணி நேரம் காலையில் ஜெபம் பண்ணினால் அல்லது பைபிள் வாசித்தால் எனக்கு என்ன தருவார் என்று தேடுகிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த காலேப் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உத்தமமாய், உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றினான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை வாழ்க்கையில் கொஞ்சம் சோதித்து பாருங்க. ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுறீங்களா? உத்தமமாய் பின்பற்றவங்களுக்கும் உத்தமமாய் பின்பற்றாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? உத்தமமாய் பின்பற்றுறவங்க என்ன வந்தாலும், எது நடந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகவே மாட்டாங்க. எவ்வளவு ஏனாக்கியர் வந்தாலும், எவ்வளவு ராட்சசர்கள் வந்தாலும், எவ்வளவு சவால்கள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, நல்ல வாழ்க்கை சுமூகமாக இருக்கும்போது கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டங்களை அனுபவிக்கும் பொழுது கர்த்தரை விட்டுட்டு தேடி என்ன பிரயோஜனம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் என்று ஆண்டவரை விட்டு விடுவாங்க. இதை நான் எதற்காக இப்படி சொல்கிறேன்னா, யோபுவை பார்த்து அவனுடைய மனைவி என்ன சொன்னா தெரியுமா? இன்னும் நீர் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ அவ கேட்குறா இல்லையா? அப்போ ஆண்டவர் அந்த யோபுடைய வாழ்க்கையில் பிசாசு ஆண்டவரிடத்தில் அனுமதி பெற்று நிறைய இழப்புகளை கொண்டு வந்தான். பிள்ளைகள், ஒரு பிள்ளை இறந்தா பரவாயில்ல, அவ்வளோ பிள்ளைகளும் இறந்து போச்சு, வீடு இடிஞ்சு போச்சு, எல்லாமே போயிருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவரை துதித்தான். ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசல, தன்னுடைய நாவினால ஆண்டவரை குறை சொல்லவில்லை. அப்பதான் அவனுடைய மனைவி கேட்கிறா, இன்னும் உத்தமத்தில் உறுதியாயிருப்பாயோ? அப்ப என்ன நடந்தாலும், சூழ்நிலை சந்தோஷமாயிருந்தாலும், சூழ்நிலை சோகமாயிருந்தாலும், எது நடந்தாலும் எது நடக்காட்டாலும் கர்த்தர் போதும், கர்த்தரை நான் பின்பற்றுவேன். இதுதான் உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுங்க, கர்த்தரை விடாதீங்க, ஆண்டவரையே நம்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவருடைய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுடைய ஊழியர்களையும் அவர்கள் நம்புவார்கள், பின்பற்றுவார்கள். ஹல்லேலூயா. அவருடைய ஐக்கியம் ஒரு பக்கம் ஆண்டவரோடும் இருக்கும், இன்னொரு பக்கம் தேவனுடைய ஊழியர்களோடு இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த காலேப் அவர் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது மோசேயோடு கூட அவர் அழகாய் பின்பற்றினார், மோசேயை பின்பற்றினார். மோசேயுடைய காலம் முடிந்த பிறகு யோசுவாவை பின்பற்றினார், யோசுவாவோடு கூட இருந்தார். காரணம், அவர் கர்த்தரை பின்பற்றினதுனால கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் பின்பற்றுகிறார். எலியா தீர்க்கதரிசி குறித்து நமக்கு தெரியும், எலிசாவை குறித்து. எலிசா எலியாவை பின்பற்றினதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கேயாசி எலிசாவை பின்பற்றலை, அவருடைய வாழ்க்கையை பின்பற்றலை. அதே மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசி ஏலி இருந்த வரைக்கும் ஏலிக்கு பணிவிடை செய்தான் என்று நம்ம பார்க்கும். ஸோ நம்முடைய ஊழியர்களோடு கூட நம்ம நல்ல ஒரு ஐக்கியம் வைத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் தேவன் நமக்கு கொடுத்த ஊழியர்களையும் பின்பற்றுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதற்கு ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு, நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 13:7 எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நமக்கு போதித்த தேவ மனிதர்களுடைய நடக்கையை பார்க்கணும், அவர்களுடைய முடிவை பார்க்கணும். முடிவு எப்படி இருக்கிறது? முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார்களா? அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அதை பார்த்து அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை நாம் பின்பற்றணும். அவர்களோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனி உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? உத்தமமாய் பின்பற்றுறீங்களா? உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய பிள்ளைகளோடும் இருக்கிறதா? உத்தமமாய் இருக்கிறதா? தேவைக்காக அல்லாமல் கர்த்தரை நம்பி அவரோடு கூட வாழணும், அதாவது பரம கானானுக்கு போகணும் என்பதற்காக உத்தமமாய் பின்பற்றுறீங்களா? காலேப் பின்பற்றினதுக்கு காரணம் என்ன? கானானுக்குள்ள போனோம், என்னுடைய நோக்கம் கானானுக்குள்ள போகணும், அவ்வளவுதான். எகிப்தை விட்டு வெளியே வந்தாச்சு, இனிமே போய் சேர வேண்டிய இடம் கானான் தேசம், அங்கே போகணும். அதுதான் ஒரே நோக்கத்தோடு கூட உத்தமமாய் பின்பற்றினான். இன்றைக்கு நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? எதற்காக ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? இம்மைக்காக மாத்திரம் நாம் அவரை பின்பற்றினால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறதே. எதற்காக பின்பற்றுகிறோம்? நமக்காக ஒரு பரம கானானை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே, அந்த கானானுக்கு போவதற்காகத்தான் ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும். உத்தமமாய் பின்பற்றணும். நீங்கள் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினா அந்த எப்ரோன் சுதந்திரமாகும். ஹல்லேலூயா. எப்ரோனை குறித்து இப்போ சொல்லும்போது எனக்கு இன்னொரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த எப்ரோனில் தான், அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது தாவீது ராஜா இந்த எப்ரோனில் தான் ஆளுகை செய்தார். தாவீதுடைய சிங்காசனம் இந்த எப்ரோனில் தான் இருந்தது. அதனால தான் யூதாவிலிருந்து ஒரு செங்கோல் உதிக்கும், ஆளுகை செய்யும் வேதம் சொல்லுகிறது. இந்த யூதா கோத்திரத்துக்கு அங்கே குறிக்கப்பட்டதுனால தான் இந்த காலேப் அந்த இடத்தை பிடித்தார். அந்த இடத்துல தான் காலேபுடைய சந்ததி ஆகிய அந்த தாவீது ராஜாவும் அவருடைய சந்ததிகளும் எப்ரோனில் ஆளுகை செய்தார்கள். ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது உங்களுடைய சந்ததி தொடர்ந்து அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஆமென். அவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை தொடர்ந்து அனுபவிப்பார்கள், தொடர்ந்து சுதந்திரிப்பார்கள். அந்த ஆளுகை அவர்கள் வரைக்கும் போகும். சந்ததி சந்ததியாய் உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே போகும். காரணம், நீங்கள் உத்தமமாய் பின்பற்றுவது. ஆமென். நீதிமானை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான்,
அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஆமென். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய சந்ததி பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உத்தமத்தில் இருந்தா உங்களுடைய நாட்களிலும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள். உங்கள் நிமித்தம் உங்களுக்கு பிறகு வருகிற அத்தனை சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எப்படி இந்த காலேபுக்கு பிறகு அவனுடைய சந்ததி அந்த எப்ரோன்ல நிரந்தரமாய் ஆளுகை செய்தார்களோ, அதே போல நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உத்தமமாய் உம்மை பின் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஒரு நல்ல ஒரு பாடல் இல்லையா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு எனக்கு தெரிந்திருக்குன்னு தெரியல, ஆனால் இப்போ பாட போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு தெரிந்தா நீங்கள் அதை அமைதியாக காமாக உட்கார்ந்து உத்தமமாய் பின் செல்ல உதவி செய்யும் யெகோவா என்று சொல்லி நீங்கள் அந்த பாடலை நீங்கள் பாடி பாருங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் காலேபை போல உத்தமமாய் பின்பற்றும் பொழுது உங்களுக்கென்று வைத்த அத்தனை மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம், ஏற்கனவே வாசித்த வசனம் தான் 30-31 வசனம். அப்பொழுது 13-31. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அடுத்த வசனம், அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஆமென். காலேப் சொல்லுகிறார், நாம் அந்த ஜனங்களை எதிர்த்து சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க, இவரை அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி, இல்லை நம்ம போக முடியாது. ஏனென்றால் ஏனாக்கியரை பார்த்தோம், இதை குறித்து நம்ம நேற்று நல்ல தெளிவாய் நம்ம கேட்டோம் இல்லையா? அப்போ விசுவாச வார்த்தைகளை பேசிய காலேப். ஆமென். நேற்று இதை ஏற்கனவே தெளிவாக பேசியாச்சு. இருந்தாலும் இன்றைக்கு நம்ம கொஞ்சமாக அதை வேகமாக நம்ம உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ அவங்க பார்த்து சொன்னாங்க, ஏனாக்கி ராட்சசரை கண்டோம், அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஆனால் இந்த காலேப் சொல்லுகிறார், இல்லை நம்ம அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருந்தால் அதை நாம் ஜெயித்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, காலேபுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாச வார்த்தைகளை பேசினதினால அந்த சுதந்திரத்தை, மேலான சுதந்திரத்தை இந்த காலேப் பெற்றுக்கொண்டான், சுதந்திரித்து கொண்டான், அல்லது ஜெயித்து கொண்டான், எளிதில் ஜெயித்து கொண்டான். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. அதிகமாக விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. அதிகமாக விசுவாச வார்த்தைகள் பைபிளில் தான் இருக்குது. பைபிளில் உள்ள வார்த்தைகளை பேசுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது கோலியாத் சொல்கிறான், நீ வா உன்னைய வெட்டி அப்படியே உன்னுடைய தலையை ஆகாயத்து பறவைகளுக்கு உணவாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த சூழ்நிலை பயங்கரமாக இருந்தாலும், கோலியாத் பயங்கரமாக இருந்தாலும், தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நான் இன்றைய தினம் வெட்டி போடுவேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினம் பூலோகத்திலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்போ அவ்வளோ விசுவாச வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம். அடுத்த நேரம், ஆண்டவரே இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, இது நடக்குமா என்று புலம்பி தீர்த்து விடுகிறோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட நேற்றைய தினத்திலிருந்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற காரியம், விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் வாயில விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஹல்லேலூயா. இந்த காலேப் இந்த நாட்கள்லையும் அவர் அழகாய் விசுவாச வார்த்தைகளை பேசினார். அதற்கு பிறகும் அவர் பேசுகிற விசுவாச வார்த்தையை பாருங்களேன். 14ஆம் அதிகாரம், யோசுவா 15ஆம் அதிகாரம், யோசுவா 15, யோசுவா 14-12 வசனம். யோசுவா 14-12 வசனத்தை ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன
இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுகிறார், அந்நாளில் சொன்னபடியே அந்த நாட்கள்ல இருக்கிறது போலவே அந்த மலை நாட்டில் ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால கர்த்தர் சொன்னபடி அவர்களை நான் துரத்தி விடுவேன். ஆமே, விசுவாச வார்த்தை பாருங்க. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்திலும் அவர் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறார். யோசுவா 14ஆம் அதிகாரத்திலும் அதே விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த அதே விசுவாசம் இவருக்குள்ள இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் இடையில 40 வருஷங்கள் ஓடி போச்சு. ஆனா விசுவாசத்துல எள்ளளவும் காலேப் குறையவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு நாள் 2 நாள் அல்லது ஒரு வருஷம் அல்ல ஒரு மாசம் ஒரு காரியம் டிலே ஆயிடுச்சுன்னா நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மாறி போய் விடுகிறது. ஆண்டவர் சொன்னார் அன்னைக்கு, ஆனா இன்னைக்கு செய்யல. அன்னைக்கு நான் சொன்னேன் செய்வேன்னு, ஆனா இப்ப எங்க செய்ய போறேன், இப்ப எங்க நான் ஊழியம் செய்ய போறேன். அந்த சின்ன வயசுல நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆனா இன்னைக்கு எங்க ஊழியம் செய்ய போறேன். அப்போ நான் ஜெபம் பண்ணேன், இப்போ எங்கனால ஜெபிக்க முடியுது. இப்படி வார்த்தைகள் மாறி விடுகிறது. ஆனா அன்றைக்கு இருந்த அதே விசுவாசம் காலேபுக்குள்ள இப்பொழுதும் இருந்தது. அவர் சொல்லுகிறார், அன்றைக்கு நான் சொன்னபடி இன்றைக்கும் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் நான் துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். கர்த்தர் விசுவாசத்தை துவக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் விசுவாசத்தை முடிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை நம்ம விடக்கூடாது. அந்த விசுவாசத்தை பற்றி கொள்ளணும், விசுவாசத்துல வளரணும், விசுவாசத்துல வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். இன்னும் நம்முடைய விசுவாசம் பெருகணுமே தவிர குறையக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா அன்றைக்கு இருந்த அதே விசுவாசம் இன்றைக்கும் நம்மிடத்துல காணப்படணும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளா இருக்கணும். அதுல கூட பாருங்க, அவர் பேசுனது என்னால முடியும், நான் துரத்திடுவேன் அப்படி சொல்லல. கர்த்தர் என்னோடு இருப்பாரேயானால் நான் துரத்தி விடுவேன். ஆமென். அப்ப நிறைய பேர் எப்படி தெரியுமா, ஃபாஸ்டிங் நான் இருந்தேன்னா அதை முடிச்சிருவேன், நான் மட்டும் ஒரு நிமிஷம் வந்தேன்னா முடிச்சிருவேன், நான் அந்த வீட்டை கட்டிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், இப்படி பேசுறாங்க. இந்த விசுவாச வார்த்தையை நான் பற்றி பேசல. கர்த்தர் என்னோடு இருந்தால் எல்லாவற்றையும் நான் எளிதாய் ஜெயித்து கொள்வேன், எளிதாய் சுதந்திரிப்பேன். கர்த்தர் என் கூட இருந்தால் நான் பெரிய காரியங்களை செய்வேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் இன்னென்ன காரியங்களை செய்து முடிப்பேன். கர்த்தர் எனக்கு அதை தருவார், நிச்சயமாக முடியும், தேவனாலே கூடாது ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை சொல்லணும். ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் இருக்கிறார், ஆகவே நான் அதை செய்து முடிப்பேன். ஆமென். நம்முடைய பலத்தை குறித்து நம்ம பேசக்கூடாது, கர்த்தருடைய பலத்தை சார்ந்து நம்ம பேசும் பொழுதுதான் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. அதிகமாக நெகட்டிவ் வாயில வந்தா கூட அந்த நெகட்டிவான வார்த்தைகளை அக்செப்ட் பண்ணாதீங்க, வாயில பேசாதீங்க. ஆமென். டாக்டர்ஸ் சொல்லலாம் அவ்வளோதான், இது 4th ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, ஆண்டவருக்கு 1st ஸ்டேஜும் ஒன்று தான், 4th ஸ்டேஜும் ஒன்று தான். கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார். மரித்து 4 நாளான லாசருவும் ஒன்று தான், மரித்து சில மணி நேரமான அந்த பெண்ணும் சிறு பெண்ணும் ஒன்று தான், மரண தருவாயில கிடக்கிற வேலைக்காரனும் ஒன்று தான். ஆமென். கர்த்தருக்கு எல்லாமே ஒன்று தான். அதனால எனக்கு அற்புதங்களை செய்வார். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வித்தியாசமா இருக்கலாம், குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம், ஆனா என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், டாக்டரால் வரும் சுதந்திரம் கிடையாது, கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமென். வேதத்தை நீங்கள் திரும்பவும் வாசிங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம், அதே யோசுவா 14:9 வாசிப்போமா? 9 வசனம். அந்நாளிலே மோசே
நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். ஆமென். யோசுவாவை பார்த்து காலேப் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த நாளிலேயே 40 வருடங்களுக்கு முன்பாகவே மோசே எனக்கு சொல்லியிருக்கிறார், நீ உத்தமமாய் பின்பற்றினபடியால் உனக்கு அந்த தேசம் உனக்கும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று ஆணையிட்டிருக்கிறார். இதெல்லாம் நான் எங்கே ஆணையிட்டார்னுலாம் பேசிகிட்டு இருந்தால் லேட் ஆயிரும். ஆனால் உங்களுக்கு தெரியும், எண்ணாகமம் 14 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணாகமம் 14, யோசுவா 14. ஓகே, எண்ணாகமம் 14 நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரே சொல்லுகிறார் மோசே இடத்துல, என்னை குறித்து இந்த காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியால் உத்தமமாய் பின்பற்றினபடியால் அவனுக்கு இந்த சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன், அவர்களும் யோசுவாவும் மாத்திரம்தான் பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் ஆணையிட்டார். அதே காரியத்தை மோசே சொல்லுகிறார், நீங்க 2 பேரும் கண்டிப்பா பிரவேசிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இங்க பார்க்கிறோம், காலேப் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு யோசுவாவிடத்தில் கேட்கிறார், எனக்கு 40 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லி மோசே ஆணையிட்டாரே, அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஆமென். நான் சாதாரணமான ஒரு இடத்தை கேட்கல, எனக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணின அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்நாளிலே எனக்கு சொன்ன, அதான் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அந்நாளிலே எனக்கு சொன்ன, மோசே மூலமாக ஆணையிட்டு சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஆமென். ஹல்லேலூயா. இதுல நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபித்தான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்கே? வாக்குத்தத்தங்கள் நிறைய கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது ஒரு வாக்குத்தத்தம், சாதகமாக இருக்கும்போது ஒரு வாக்குத்தத்தம், சோர்ந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது இப்படி டிவி மூலமாகவோ இல்லாத யூடியூப் மூலமாக வந்த வாக்குத்தத்தங்கள், சபையில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது வந்த வார்த்தைகள், பைபிள் வாசிக்கும் போது வந்த வார்த்தைகள், எத்தனை வாக்குத்தத்தங்கள். இன்னைக்கு வாக்குத்தத்தத்தெல்லாம் அப்படியே ஸ்டிக்கராக வச்சுக்கிறோம் அல்லது காற்றுல அப்படியே பறக்க விட்டுறோம். ஆனால் வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபித்தா அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட் உண்டு, ஒரு பலன் உண்டு. ஆமென். இந்த காலேப் அழகாய் சொல்லுகிறார், அன்றைக்கு மோசே ஆணையிட்டாரே, அன்றைக்கு கர்த்தர் எனக்கு அந்த இடத்தை தருவேன்னு சொன்னாரே, அந்த இடத்தை எனக்கு தாரும். ஆமென். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லையா? கர்த்தர் சொன்ன அந்த மலை நாட்டை தாரும். இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஏசப்பா எனக்கு அன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, அந்த நாட்டை தாரும். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உன் சந்ததிக்கும் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு மகனை தருவேன், பூமியில அவன் மூலமாய் ஒரு பெரிய சந்ததி உருவாகும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே இஸ்மவேலை உம்முடைய சமூகத்திலே பிழைத்திருப்பானாக. கர்த்தர் சொல்லுகிறார், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆனா இவர் கேட்கிறாரு, இஸ்மவேலிடத்துல, ஆண்டவரே இஸ்மவேல் பிழைத்திருப்பானாக. ஏனென்றால் நாட்களாக ஆக 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 நம்முடைய ஜெபம் மாறி விடுகிறது. நாட்களாக ஆக ஆக 1 வருஷம் மாறிடுச்சுன்னா வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவரையும் மறந்துடுறோம், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தையும் மறந்துடுறோம். ஆனால் திரும்பவும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஞாபகப்படுத்தினார், இவன் அல்ல, சாராளிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று திரும்பவும் அவரை பலப்படுத்தினார். ஏன்னா இடையில 25 வருட கேப். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, காலேபுடைய வாழ்க்கையில் 40 வருஷங்கள். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், அந்த வாக்குத்தத்தம் எனக்கு வேண்டும். கர்த்தர் வாக்கு பண்ணினார், மோசே அதை ஆணையிட்டார், எனக்கு அந்த மலைநாடு வேண்டும். ஆமென். இன்னைக்கு உங்களை கர்த்தர் சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களையும் பிடித்து வைத்து கொள்ளுங்க, டைரியில எழுதி வைங்க. வாக்கு தத்தத்துக்குன்னே தனியாக ஒரு நோட்டு போடுங்க. ஒவ்வொரு நாள் சொன்ன வாக்கு தத்தத்தை எழுதி வைங்க. ஒவ்வொரு நாளும் அதை கிளைம் பண்ணுங்க, பிடித்து கொள்ளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்ததுனால தான் நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்படி நிறைய புத்தகங்கள், வாக்குத்தத்தங்களை குறித்து நிறைய புத்தகங்கள் எழுத கர்த்தர் கிருபை பாராட்டினார்.
வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிப்பதற்காக, அதை அறிக்கை செய்து அதை பிடித்து ஜெபிப்பதற்காக ஜெபத்தோடு கூடிய அறிக்கை செய்கிற நிறைய புத்தகங்களை எழுத ஆண்டவர் கிருபை கொடுத்தார். உங்களுக்கு என்று தனிப்பட்ட விதத்தில் உங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எல்லாவற்றை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. அதை பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உரிமை பாராட்டுங்கள். யாக்கோபு ஜோமன்னாரே, அப்பா நீ சொன்னீரே திரும்பி வரப்பண்ணுவேன்னு சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மோசே ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த சுதந்திரத்தை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, ஆசீர்வதியும். நெகேமியா சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இந்த இடத்தை, இந்த சந்ததியை கொடுப்பேன் சொன்னீரே, ஆசீர்வதியும். வாக்கு தத்தங்களை பிடித்து ஜெபியுங்க. கர்த்தர் கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நம்ம வாசிப்போமா? 10-11 வசனங்கள். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆமென். யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகவே அந்த மலை நாட்டை தாரும். ஆமென். அழகாய் காலேப் சொல்லுகிறார் யோசுவாவிடத்துல, மோசே என்னை அனுப்பும் பொழுது, அப்போ அனுப்பி 45 வருடங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 40 வயதுல அந்த யுத்தத்துக்கு போன மனிதர் இந்த காலேப், அழைக்கப்பட்டவர். அப்பொழுது ஒரு பலன் இருந்தது. அதை தொடர்ந்து இப்பொழுது 85 வயதாகிவிட்டது. ஆனாலும் யுத்தத்துக்கு போக்குவரத்துமாய் இருக்கும்படி அந்த பலன், அந்நாளில் இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது என்று இந்த காலேப் சொல்லுகிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? மாம்சீக பிரகாரமாக அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. வயது ஆக ஆக காலத்துக்கு தக்க பலன் இருக்கும், நாளுக்கு தக்க பலன் இருக்கும் சொல்லுவாங்க. ஆனா இவர் சொல்லுகிறார், அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆகவே எப்படி இந்த 40 நாட்களும் வருஷங்களும் வனாந்திரத்துல யுத்தம் பண்ணினோம், நடந்தோம், திரிந்தோம், அமலேக்கியர் வந்தார்கள், யுத்தம் பண்ணினோம், இப்ப நிறைய காரியங்களை கடந்து வந்தோம். இங்க இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள நுழையும் பொழுது உம்மோடு கூட நானும் இணைந்து நிறைய யுத்தங்களை பண்ணினோம், கானானியரை ஜெயித்தோம். அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆகவே அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மாம்சீக பிரகாரமான பலனாக காலேப் சொன்னாலும் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது ஒரு அபிஷேகத்தின் பலன் நமக்குள்ளே வந்ததல்லவா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், யூதேயாவில் எல்லா இடத்திற்கும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். லூக்காவில் பார்க்கும் பொழுது உன்னதத்தின் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொன்னாரே, அந்த உன்னத பலன், அந்த அபிஷேகத்தின் பலனை நம்ம என்றைக்கு பெற்றோமோ இன்றைக்கும் அதே பலன் இருந்தால் அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்த அந்த சந்தோஷம், அந்த ஆவியின் பலன் இன்னைக்கு இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல, அபிஷேகம் பெற்ற அந்த நாள்ல இருக்கிற அந்த ஆவியின் பலன் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்குதா? சத்துருவை எதிர்ப்பதற்கு எவ்வளவு நேரங்கள், மணிக்கணக்காய் முழங்கால நின்றோமே, உபவாசித்து ஜெபித்தோமே, அந்த பலன் இன்றைக்கு இருக்கிறதா? ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பலனை நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அபிஷேகத்தில் நிரம்ப நிரம்ப ஒரு புது பலன் நம்மை பெற்றுக்கொள்ளுகிறோம். வசனம் நம்ம வாசிக்க 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 இந்த வசனமே நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. அப்ப இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து பலப்படுத்தி கொள்ளுங்க. என்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பலப்படுத்திக் கொள்ளுகிறேன். அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு எனக்கு இருக்கட்டும் அப்பா
ஏனென்றால் சத்ருவின் கிரியைகளை அழிக்க, ஏனாக்கியரோடு யுத்தம் பண்ண, சவால்களை சந்திக்க, அந்த மலை நாட்டில் ஏறி யுத்தம் பண்ண எனக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலன் அபிஷேகத்தில் இருக்கிறது. அந்த பலன் உன்னதமான தேவனிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. உமக்கு காத்திருக்கிற ஆண்டவரே, அந்த பலனால் என்னை நிரப்பும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அந்த பலன் எனக்கு தேவை ஆண்டவரே. அன்றைக்கு இருந்த பலன் தேவை அப்பா. இன்றைக்கும் என்றைக்கும் வயதானாலும் அந்த பலன் என்னை விட்டு போய்விடக்கூடாது அப்பா. உமக்குள் நான் பலன் அடையணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். ஆண்டவரை, ஏன் காலேப் எப்படி எளிதாய் அந்த எப்ரோனை, அந்த மலை நாட்டை சுதந்திரித்து கொண்டானோ, அதே போல நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. அந்த பலனால் என்னை நிரப்புங்க. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமா இருக்கும்படி அந்த பலன், அன்றைக்கு நான் பெற்ற பலன் இன்றைக்கு எனக்கு மறுபடியும் தாங்க ஆண்டவரே. அபிஷேகத்தை பெற்ற ஆரம்பத்தில் இருந்த பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எனக்கு ஒரு புதிய பலனை தாங்கப்பா. அபிஷேகம் பெறாதவங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்கப்பா. எனக்கு அந்த பலன் தேவை. சத்துருவை எதிர்க்க பலன் தேவை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, எல்லா வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. அதை போராடி ஜெபிக்கணும்னா வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள், கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அந்த பலன் எனக்கு தேவை ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. எல்லாரும் கேட்போமா? நிறைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க முடியாததுக்கு காரணம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கான காரணங்களையும் கற்றுக் கொடுத்தீங்க. ராட்சசர்கள் இருப்பது உண்மைதான் ஆண்டவரே. ஆனா அவர்களை எதிர்கொள்வதற்கு, அந்த யுத்தத்துக்கு போக்குவரத்துமா இருப்பதற்கு எங்களுக்கு உம்முடைய பலனால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. புதிய பலனால் நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. எங்களுக்கு அந்த மலை நாட்டை தாங்கப்பா, அந்த உயர்ந்த நாட்டை தாங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலும் ஒரு மேல்தரமான ஆசீர்வாதம், உயர்ந்த ஆசீர்வாதம் இந்த வாழ்க்கைக்கு பிறகு அந்த மலை நாடு, அந்த பரமக்கானான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும், அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அப்பா எங்களுக்கு வழிகாட்டினீங்களே, வழிகாட்டினீங்களே ஆண்டவரே. உத்தமமாய் உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாரும் கேட்போம், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க காலேபை போல அப்பா ஆண்டவரை எப்பொழுதும் உம்மை துதிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, ஒரு துதியின் ஆவி நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் அப்பா. முறுமுறுப்பு ஒளிந்து போகட்டும். துதியினால் நிரப்புங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல அப்பா, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே விசுவாச வார்த்தைகளை பேசணும் அப்பா, உத்தமமாய் பின்பற்றணும் கர்த்தாவே, வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளணும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உன்னத பலனால் நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஒரு அபிஷேக தைலம் நம்முடைய பிள்ளைகள் மேல் பாய்ந்து ஓடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எளிதாய் சுதந்திரிக்க, எளிதாய் ஜெயித்துக் கொள்ள ஒரு புதிய பலன் நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் அப்பா. ராட்சசர்களை ஜெயிக்க, மலையின் மேலே ஏறி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. என்ன ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ அத்தனை தடைகள் மாறட்டும், அத்தனை சவால்கள் மாறட்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவா என்று சொன்னீரே அப்பா. நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து ஓட, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க, சீக்கிரமாய் உடனே சுதந்திரிக்க, எளிதாய் சுதந்திரிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.